அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள், அப்பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன வசனத்தின்படி செவ்வைப்படுத்துவார், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ற சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொள்ள, எங்க பாதைகள் செவ்வையாக்கப்பட இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 9வது அதிகாரம் 24வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். இங்க 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியா தன்னை மையமா வைத்து தான் நல்லா இருக்கும், தான் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காகவே வாழுகிறவன் அதை இழந்து போவான். நித்திய ஜீவனை அவன் பெற முடியாது, இழந்து போவான். ஆனா இயேசுவுக்காக, அவருடைய சுவிசேஷ பணிக்காக தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுக்கிறவங்க அந்த ஜீவனை ரட்சித்து கொள்ளுவான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். இதுக்கு நம்ம நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷினரிகளோட வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவங்களோட வசதிகள், அவங்களோட கால சூழ்நிலைகள், சாப்பாடு, இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்ந்ததுனால அவங்க தன்னுடைய ஜீவனை ரட்சித்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும். நம்ம கிறிஸ்துவை மையமாக கொண்டு ஆண்டவருக்காக வாழுகிறவர்களாக இருக்கணும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் உலகத்துல இருக்கிற பேர், புகழ், பணம், நல்ல உயர்ந்த அந்தஸ்து, வேலை எல்லாமே இருந்தாலும் கிறிஸ்து இல்லைனா தன்னை தானே கெடுத்து நஷ்டப்படுத்தி கொண்டா ஒரு லாபமும் கிடையாது. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, இயேசு நம்ம கூட இல்லைன்னா வீணான வாழ்க்கை தான், லாபம் இல்லை. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ, இயேசுவை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் வெட்கப்படுறவங்க, மற்றவங்கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுறவங்க, அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்துல இயேசுவ அறிக்கை செய்யவும் அவர் வார்த்தையை சொல்லவும் வெட்கப்படுறாங்களோ, அவர் மகிமையோடு வரும்போது, மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல தம்முடைய மகிமையோடு வருவாரு, பரிசுத்த தூதர்களோடு வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களோடு 2வது முறை இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்க வெட்கப்பட்டு போவார்கள். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நிற்கிறவர்கள்ன்றது, இங்க நிக்கிறது யோவான், பேதுரு, யாக்கோபு. அவங்க ஆண்டவருடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாக மரணத்தை ருசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுரு, இங்கே நின்றவர்கள்ன்றது சீஷர்கள், அதுக்கப்புறம் தான் இந்த 3 பேரை கூட்டிட்டு போறாங்க. இங்கே நின்றவர்களில் சிலர்
அப்படின்றது எல்லா சீஷர்களையும் குறித்து சொல்றது. இங்க 8வது நாளுக்கு பின்பு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்ப தன்னோடு சீஷர்களை ரொம்ப இன்னர் சர்க்கிள்ல இருக்கிற ரொம்ப உடன் இருக்கிற அந்த 3 பேரையும் கூட்டிட்டு ஜெபம் பண்ணும்படியா ஒரு மலைக்கு ஏறினார். தனிமையான இடத்துல போய் ஜெபம் பண்றாங்க. இதே மாதிரி நம்மளும் குழுவா ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தனிமையான இடத்துல போய் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அவரை போல நம்மளும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அவர் ஜெபம் பண்ணுகையில், இயேசு ஜெபம் பண்ணும்போது அவருடைய முக ரூபம் மாறிற்று. முகம் மாறிற்று அப்படின்னு யாத்ராகமும் 34வது அதிகாரம் 29வது வசனத்துல சீனாய் மலையில மோசே போய் ஜெபம் பண்ணும்போது அங்கேயும் மோசேயோட முகம் பிரகாசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த தேவ பிரசனம் அந்த இடத்துல வரும்போது முகத்தை அது பிரகாசிக்க பண்ணுது. தேவ மகிமை அவங்கள சூழ்ந்து கொள்ளுது. அதே மாதிரிதான் இங்க இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் மாறிற்று, ரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் பிரகாசமாயிடுச்சு. அந்த தேவ மகிமையினால பிரகாசமாயிடுச்சு. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, இயேசுவோட 2 பேர் பேசுறாங்க. யாருன்னா மோசேயும் எலியாவும். மோசே நியாயப்பிரமாணத்திற்கு கொடுத்தது மோசே. எலியா தீர்க்கதரிசி. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசியையும் ரெப்ரசன்ட் பண்ணும்படியா இவங்க 2 பேரும் அங்க வந்திருக்காங்க. இயேசுவோடு சம்பாஷணை பண்றாங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அவங்க எதை பத்தி பேசினாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறித்து, எருசலேம்ல நிறைவேற்ற போறத சிலுவை மரணத்தை குறிச்சு 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேருக்கும் நல்ல தூக்கம். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். இயேசுவோட மகிமையை பார்த்தாங்க. ஏன்னா முகம் மறுரூபமாச்சு, ட்ரெஸ் எல்லாம் பிரகாசித்தது, அதை பார்த்தாங்க. அவரோடு கூட இருந்த மோசே மற்றும் எலியா 2 பேரோட 2 பேரையும் பார்த்தாங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, 2 பேரும் மோசேயும் எலியாவும் கிளம்புறப்ப பேதுரு சொல்றாரு, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். என்ன சொல்றோன்னே தெரியாம இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்றார். ஆனா தேவ திட்டம் அது கிடையாது. சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் நடைபெறணும். ஆனா பேதுரு இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்றார். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒரு மேகம் இவங்களை சூழ்ந்து கொண்டது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அந்த மேகத்துக்குள்ள மோசே, எலியா பிரவேசிக்கிறாங்க. அப்படி மேல போறாங்க. இத பார்த்து இந்த 3 சீஷர்களும் பயப்படுறாங்க. அப்பொழுது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒரு சத்தம் கேக்குது. இது பிதாவோட சத்தம்.
இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சாட்சியா சொல்றார். இவருக்கு செவி கொடுங்கள், இவர் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசி மோசே மூலம் கொடுக்கப்பட்டது, எலியாவின் மூலம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் விட மேன்மையானது இயேசு கிறிஸ்துவோடைய டீச்சிங், அவருடைய உபதேசம். அதுக்கு அவர் செவி கொடுக்க சொல்றாரு. அதை கேளுங்க, அதன்படி நடங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல மோசே மூலம் செய்யப்பட்ட ஊழியத்தை விட புதிய ஏற்பாட்டு ஊழியம் மேன்மையானது, மகிமையானது, நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அங்க சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு வானத்துல இருந்து மேகத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே தீர்க்க தரிசனமா சொல்லும் போது, உங்கள் சகோதரனிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்றத நம்ம வாசிக்கலாம். அப்ப இயேசுவோட சொல்ற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். இயேசு மாத்திரம்தான் இருந்தார். மோசேயும் எலியாவும் போயிட்டாங்க, இயேசு மாத்திரம்தான் இருந்தாரு. அப்ப இவர் என் நேசகுமாரன் சொன்னது இயேசு கிறிஸ்துவை. தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்தார்கள். அந்த மறுரூப மலையில பார்த்த காட்சிய யாருக்கிட்டையும் சொல்லல, அவங்க தங்களுக்குள்ளே அடக்கி வைத்தார்கள். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, முதல்ல நம்ம சுயத்தை மையமா வைத்து வாழக்கூடாது. நம்மளோட விருப்பப்படி, நமக்காக, நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம வாழக்கூடாது. கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்ந்தோம்னா அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகம் முழுசையும் ஆயத்த பண்ணாலும், நல்ல பேர், புகழ், செல்வம் எல்லாம் இருந்தாலும் இயேசு இல்லைன்னா அந்த வாழ்க்கை வீணானது. அவருடைய வார்த்தையை குறித்தும் இயேசுவை குறித்தும் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கப்படாம இருந்தோம்னா, கிறிஸ்து வரும்போது நம்மளும் வெக்கப்படாம இருப்போம். அப்படி அவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு வெக்கப்பட்டோமா, 2வது வருகையில நம்மளும் வெக்கப்படுவோம் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இது நடந்து இதெல்லாம் பேசி 8 நாளைக்கு பிறகு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிட்டு ஒரு மலை மேல ஏறி ஜெபம் பண்ணாங்க. அப்ப இயேசுவோட முகம் மறுரூபமாக்கப்பட்டது. முகம் வஸ்திரம் பிரகாசித்தது. மோசேயும் எலியாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாகவும் எலியா தீர்க்க தரிசனத்துக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற்றும்படியா தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவங்க 3 பேரும் எருசலேம்ல இனி நடக்க போற சிலுவை மரணத்தை குறித்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 சீஷர்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எந்திரிச்சு இயேசுவோட மகிமையும் மோசேயும் எலியாவும் பார்த்தாங்க. ஒரு மேகம் அவங்க மேல நிழலிட்டது. பேதுரு சொல்றாரு, நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே தங்கிடுவோம். என்ன பேசுறோன்னே தெரியாம பேதுரு பேசினத சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மேகம் நிழலிட்டுச்சு. அதுல மோசேயும் எலியாவும் கடந்து போனாங்க. இத பார்த்து சீஷர்கள் பயந்தாங்க. அப்ப வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு
செவி கொடுங்கள் அப்படின்ற சத்தம். இயேசுவை தவிர வேற யாரும் அந்த இடத்துல இல்ல. இவங்க பார்த்த அந்த தரிசனத்தை யாருக்கும் இந்த பார்த்த இந்த காட்சிகள் எல்லாம், அங்க மறுரூபமாக்கப்பட்ட எல்லா காட்சிகளையும், மோசே எலியா வந்து பேசுனதெல்லாம் இவங்க யாருக்கிட்டையும் சீஷர்கள் சொல்லல அப்படின்றத தியானிச்சோம். இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு நம்ம கேட்டு நடக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே சுயத்துக்கு மறித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நடக்கிறவர்களாய் இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆண்டவரே நீங்க இல்லைன்னா அது வீண்றத கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரே மேலானதை நாடி தேடுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்க சொல்றபடி வாழ இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை சரியாய் அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் தைரியமாய் சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.